ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் கிரேவியும் அப்புறம் தோசையும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம காலையிலேயே எந்திரிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு குளிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் தான் குளிக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கழுவி வேக போட்டுக்கலாம். வேகால் கலக்கலாம்னு சொல்லி வந்தேன். அப்போ தயிர், உப்பு, மிளகாத்தூள், பெப்பர், அப்புறம் இந்த மீன் மசால், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக எல்லாமே பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் இஞ்சி, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் முட்டையும் வெந்துருச்சு. அதே உரித்து அப்படியே அதில் மசால் கலக்கி அப்படியே நான் தோசை கல் மேலே வச்சு விட்ருக்கேன். அது நல்லா வேகணும். அது வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சோன்னே கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டுட்டு அது வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினோன்னே உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் 3ம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு பொன்னிறமாக வெந்த உடனே நம்ம இந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த பூண்டு இடையில நமக்கு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு பூண்டு போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும். அது உங்களுக்கு போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். அது நம்ம ஃப்ரை பண்ணாலே போட்டிருக்கணும். நம்ம மறந்துட்டேன். நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போட்டுக்கோங்க. நேரம் மூடி வச்சுட்டு எடுத்தால் தக்காளி தொக்கு மாதிரி நமக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். அப்புறம் முட்டை எடுத்து அப்படியே உள்ளே இறக்கிடலாம். ஏதாவது பத்தலைன்னா பார்த்திங்கன்னா உப்பு தான் பத்தாமல் போகும். மிச்சது எல்லாமே நான் போட்ட அளவு கரெக்டாக தான் இருக்கும். நான் உப்பை மட்டும் போட்டு லைட்டாக கலக்கிக்கிட்டேன். நல்லா போட்டு கலக்கி விடுங்க. அதில் அந்த தக்காளியோட எசன்ஸ் இறங்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கடைசியில் அந்த மல்லித்தலையை போட்டு அப்படியே சூடாக அப்படியே சேவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் இன்றைக்கி சண்டே மார்னிங் வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்டேன்னா அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 தோசை வச்சு நான் சூப்பராக அந்த முட்டை கிரேவி, எக் கிரேவி வச்சு நான் சாப்பிட்ருக்கேன் ஹாட் வாட்டரோட. பாருங்கள், நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சாப்பிட்டேன், பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குது. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி ஒரு புது வீட்டில் சந்திக்கலாம்.